அன்புமிக்கோர்களே வணக்கம். TNPSC எக்ஸாம்ஸ்க்கு வெறித்தனமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்க மொபைல்ல கண்டிப்பா இருக்க வேண்டிய அப்ளிகேஷன் தான் இந்த சக்சஸ் ஸ்டடி சர்க்கிள் அப்படின்ற அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன்ல நமக்கு எக்கச்சக்கமான ஃப்ரீ கிளாஸஸ், டெஸ்ட் சீரிஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொட்டி கிடக்கு. இது எல்லாமே இலவசமா எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ டெஸ்ட் இது எல்லாத்தையுமே எப்படி நம்ம அட்டெண்ட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். கூகுள் பிளே ஸ்டோர்ல நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம மொபைல் நம்பரை இதுல அடிச்சதுக்கு அப்புறம் ஓடிபி வரும். ஓடிபி எல்லாம் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு மெயின் பேஜ் அப்படின்னு இந்த பேஜ் வரும். இந்த பேஜ்ல லைவ் கோர்சஸ், டெஸ்ட் சீரிஸ், ரெக்கார்டட் கோர்சஸ், ஆல் கோர்சஸ் இப்படி எல்லாமே இருக்கும். இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம ரொம்ப ஆர்வத்துல இது எல்லாத்தையும் உள்ள அமைக்கி பார்த்தோம் அப்படின்னா உள்ள எதுவுமே இருக்காது. ஏன்னா இது பே பண்ணதுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே அக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ ஃப்ரீ டெஸ்ட் எங்க தான் பார்க்கும் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு லெஃப்ட் சைட் கார்னர் இருக்கக்கூடிய இந்த 3 டாட்ஸை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த மெனு உங்களுக்கு வந்துடும். ஸோ அதில் உங்களுடைய நேமோட சேர்த்து வந்துடும். அதுல ஃப்ரீ டெஸ்ட் அப்படின்ற காலம் இங்க இருக்கும். இந்த ஃப்ரீ டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எக்கச்சக்கமான ஃப்ரீ டெஸ்ட் எல்லாத்தையுமே யூஸ் பண்ண முடியும். கரண்ட் அஃபேர்ஸ் உட்பட குரூப் 1 பிலிம்ஸ், குரூப் 4 அப்படின்னு எல்லா TNPSC எக்ஸாம்ஸ்க்குமே இங்க ஃப்ரீ டெஸ்ட் அவைலபிளா இருக்கும். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் ஃப்ரீ கிளாஸஸ். இந்த ஃப்ரீ கிளாஸஸை எப்படி தான் இந்த ஆப் வச்சு யூஸ் பண்றது அதை பத்தி பார்க்க போறோம். அதே மெயின் பேஜ்ல நமக்கு ஃப்ரீ கண்டென்ட் அப்படின்னு சொல்லி ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டடி மெட்டீரியல் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அடுத்த பேஜ்ல வீடியோஸ் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்தது. இந்த வீடியோஸை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வீடியோஸ்க்கு கீழே ACF and DO டெஸ்ட் சீரிஸ், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், ஃப்ரீ கிளாஸஸ் இப்படி எக்கச்சக்கமா இருக்கு இல்லையா? இந்த ஃபோல்டர் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் போனா நிறைய வீடியோஸ் நமக்கு அவைலபிள் இருக்கும். இந்த அவைலபிள் வீடியோஸை யூஸ் பண்ணி நம்ம இலவசமாவே இந்த அப்ளிகேஷன்ல இருந்து கிளாஸஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். சரி, ஃப்ரீ டெஸ்ட் நம்ம அப்படி பார்த்தாச்சு. ஃப்ரீ கிளாஸஸ் எப்படி அப்படின்றதையும் பார்த்தாச்சு. ஸோ அடுத்தது நமக்கு கண்டிப்பா தெரிந்திருக்க வேண்டிய ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். அதே மாதிரி ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் அதே காலத்துக்குள்ள போனோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு நமக்கு ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த ஸ்டடி மெட்டீரியல் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு PDF ஃபார்மேட்ல எக்கச்சக்கமான ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும். இது போக தமிழ்நாடு அரசு வெளியிட்ட SCERT புக்ஸ், அதாவது ஸ்டேட் போர்ட் புக்ஸ், சமச்சீர் புக்ஸ் இப்படிலாம் சொல்றோம் இல்லையா? இது எல்லா புக்குமே நமக்கு ஸ்டாண்டர்ட் வைஸ் அழகாவே நமக்கு கம்பைல் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதையும் நம்ம ஸ்டடி மெட்டீரியலா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரி, இந்த ஆப்ல ஃப்ரீயா நம்ம டவுட்லாம் கேட்க முடியுமா சார்? ஏன்னா TNPSC ரிலேட்டட் எக்கச்சக்கமா நம்ம டவுட்ஸ் இருக்கு. இந்த டவுட்ஸ்லாம் கேட்டா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களா? எப்படி நம்ம கேட்கறது? கால் பண்ணி கேட்க எனக்கு கஷ்டமா இருக்கும். அப்ப கால் பண்ணாம மெசேஜ்ல கேட்க முடியுமா? கஸ்டமர் கேர் மாதிரி ஏதாவது இருக்கா? எஸ், அதுக்கும் நம்மள்ட்ட வழி இருக்குது. உங்க அப்ளிகேஷன்ல நீங்க உள்ள போனோன்னா அங்க சாட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அந்த சாட்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா S2C டீம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சாட் பாக்ஸ் இருக்கும். அந்த சாட் பாக்ஸ்க்குள்ள நம்ம டைரக்டாவே அட்மின் கிட்ட சாட் பண்ணி நம்ம டவுட்ஸ் ஏதாவது இருந்தா அதை கேட்டுக்கொள்ளலாம். இப்ப TNPSC ரிலேட்டடா நம்ம டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 24/7 இது அவைலபிளா இருக்கும். கிட்டத்தட்ட கஸ்டமர் கேர் மாதிரி தான். நம்ம கம்ப்ளைண்டா இருந்தாலும் சரி, ஏதாவது குவரிஸா இருந்தாலும், சஜஷன்ஸ் எதா இருந்தாலும் இதில் நம்ம கேட்கலாம். இதுக்கு அவங்க உடனே நமக்கு ரிப்ளை பண்ணிடுவாங்க. சரி சார், நான் பே பண்ணிட்டேன், எந்த பேட்ச்ல நான் ஆட் ஆயிருக்கேன், எப்படி நான் கிளாஸஸ் பார்க்கறது அப்படிங்கிறது உங்க டவுட்ஸா இருக்கலாம். எஸ், ஒன்ஸ் நம்ம ஆப்குள்ள உள்ள வந்ததுக்கு அப்புறம் கீழே பேட்சஸ் அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்கும். நம்ம எந்த பேட்ச்க்குமே பே பண்ணல அப்படின்னா இந்த பேட்சஸ் அப்படின்றது நமக்கு எம்டியா இருக்கும். அப்ப அந்த எம்டியா இருக்கிறப்ப நம்ம எங்கேயுமே பே பண்ணல, எந்த பேட்ச்க்கும் என்ரோல் ஆகல அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம ஃப்ரீ டெஸ்ட், ஃப்ரீ கிளாஸஸ், ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் அது மட்டும் பார்த்துக்கலாம். அப்போ ப்ரீமியமா இருக்கக்கூடிய கிளாஸஸ் எதுக்காவது நம்ம பே பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த கிளாஸஸ் எல்லாத்தையுமே இந்த பேட்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரி சார், நான் பே பண்ணிட்டேன், பேட்சஸ்குள்ளேயும் வந்துட்டேன். என்னுடைய டவுட்டை நான் எப்படி என் கூட படிக்கிற என்னுடைய பிரதர் சிஸ்டர்ஸ்டையோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்டையோ நான் டிஸ்கஸ் பண்றது? ஒருவேளை கிளாஸுக்கு நான் ஆப்சென்ட், அப்ப அந்த கிளாஸ்ல நீங்க என்ன எடுத்திருக்கீங்க அப்படின்றத நான் யாருக்கிட்ட கேட்கறது? கூட படிக்கிறவங்களை தானே கேட்க முடியும். அவங்கள்ட்ட எப்படி நான் கம்யூனிகேட் பண்றது? உங்களுடைய அப்ளிகேஷன்ல கீழே சாட் அப்படின்னு சொல்லி இருக்குது இல்லையா? அந்த சாட்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க எந்தெந்த பேட்ச்க்கு பே பண்ணிட்டீங்களோ அந்தந்த பேட்சஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதுல நமக்கு தேவைப்படுற பேட்ச், இப்போ எடுத்துக்காட்டா இதுல பேட்ச் D
குரூப் 1 மெயின்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பேட்ச்குள்ளே கிளிக் பண்ணிட்டோம்னா அந்த பேட்சில் நம்மளோட படிக்கக்கூடிய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அதுங்களுக்கு தனியாக ஒரு குரூப் இருக்கும். இந்த குரூப் சாட்குள்ளே நம்ம டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா இது மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணி கேட்கலாம். சரி சார், இது எல்லாமே எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த மெயின்ஸ் எக்ஸாமுக்கும் நீங்க பேட்ச் கொடுத்துருக்கீங்க. இந்த மெயின்ஸ் எக்ஸாம் ஆன்லைன்ல எப்படி நீங்க திருத்தி சொல்வீங்க? இந்த மெயின்ஸ் எக்ஸாமுக்கு நாங்க எப்படி ஆன்சர் ஷீட்டை உங்களுக்கு அனுப்புறது? எஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ் பொறுத்தவரை நமக்கு ரிட்டன் டைப்ல தான் எக்ஸாம்ஸ் இருக்குது. அப்போ இந்த எக்ஸாம்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பா மெயின்ஸுக்கு ரிவ்யூலாம் வாங்க வேண்டியது இருக்கும், ஆன்சர் ரைட்டிங் அப்படிலாம் பண்ணணும். அப்போ இதுக்காகவே நம்ம 1-on-1 ரிவ்யூ அப்படின்றத கொடுக்குறோம். அந்த 1-on-1 ரிவ்யூக்கு உங்களுக்கு ஆன்சர் புக்லெட் எல்லாமே வீட்டுக்கு கொரியர் அனுப்பிச்சிருவோம். அந்த கொரியரில் நீங்கள் எழுதி அதை அப்படியே ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மேட்டாக முதல்ல எடுத்து உங்கள் மொபைலில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பேட்சஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பேட்சஸ்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா எந்த பேட்ச் எந்த மெயின்ஸ் பேட்சில் நம்ம இருக்கணும் அந்த பேட்சை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே உங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அசைன்மெண்ட்ஸில் உங்களுக்கு ஏதாவது அசைன்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா இல்லை கொஸ்டின் பேப்பரை அனுப்பிச்சிருக்காங்களா அப்படின்றத பாருங்க. எஸ், இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய பெண்டிங் அப்படின்றத பார்க்குறோம். அப்போது ஐஎன்எம் வீக்லி டெஸ்ட் 1 ஏதோ ஒன்று கொடுத்துருக்குறாங்க, அது பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இப்போ அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த அசைன்மெண்ட், அதாவது என்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ வியூ மோர் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அந்த வீக்லி டெஸ்ட்டில் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். சரி, நம்ம கையில் ஆன்சர் புக்லெட் கொரியர் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அந்த புக்லெட் நம்ம கையில் இருக்கும். ஸோ அதையும் நம்ம தாராளமாக யூட்டிலைஸ் பண்ணி கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் எல்லாத்தையும் சூப்பராக நம்ம ப்ரெசென்ட் பண்ணி எழுதிருப்போம். எழுதி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அதை அப்லோட் பண்ணோம் இல்லையா? எஸ், ஸோ அதை இப்படி தான் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த டாக்குமெண்ட் கிளிக் பண்ணிட்டோம்னா நம்ம மொபைலுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்துடும். அந்த டாக்குமெண்ட்டில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக எந்த டெஸ்ட்டுக்கு என்ன ஆன்சர் எழுதிருக்கோம் அப்படின்றத கரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் அதை எடுத்ததுக்கப்புறம் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம்னா எஸ், அசைன்மெண்ட் சப்மிட்டட் அப்படின்னு சொல்லி வந்துடும். அந்த அசைன்மெண்ட் சப்மிட் ஆனோன்னா நம்முடைய டீமுக்கு உங்களுடைய ஆன்சர் புக்லெட் அப்படின்றது ஸ்கேன்டு காப்பியாக வந்துடும். அதுக்கப்புறம் அதை திருத்தி உங்களுக்கு 1-on-1 ரிவ்யூ அப்படின்றத வச்சு ஸோ நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன சஜஷன்ஸ் டீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு வாய் மொழியாக சொல்லிடுவோம். சொன்னது போக இது எல்லாமே ரெக்கார்டிக்கலாக உங்களுக்கு மெசேஜஸாகவும் கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் சப்மிட்டட் அப்படின்றது வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அதை அப்ரூவ் பண்ணி அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிவ்யூஸ், ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே என்னென்ன ரிவ்யூஸ் அப்படின்றத கீழே ரிமார்க்ஸ் அப்படின்னு உங்களுக்கு இருக்கும். அந்த ரிமார்க்ஸை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன கொஸ்டினுக்கு என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிடுவாங்க. எஸ், அப்போ அப்ரூவ் பண்ணிட்டாங்க, நீங்கள் எழுதுனது ஓகே நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க, நான் அப்ரோடு ஒருவேளை நீங்கள் ரொம்ப மைல்டாக ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்துடும். அப்போ நீங்கள் திரும்ப ரீடெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். சரி, இதெல்லாம் ஓகே தான். எப்படி சார் நான் முதல் அட்டம்ப்ட்லேயே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணுறது? டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை முதல் அட்டம்ப்ட்லேயே நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் தேவை, கிளியரான ஸ்ட்ராட்டஜி தேவை. என்ன படிக்கணும் என்ன படிக்க வேண்டாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும்னா தமிழ்நாட்டோட பெஸ்ட் எஜுகேட்டர்ஸ் கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறோம். அப்படி தமிழகத்தினுடைய தலை சிறந்த பயிற்றுனர்கள் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய இடம் தான் நம்முடைய சக்ஸஸ் ஸ்டடி சர்க்கிள். ஸோ இன்னைக்கு நீங்க சக்ஸஸ் ஸ்டடி சர்க்கிளில் சேர்ந்து உங்களுடைய வெற்றிக்கான முதல் படியாக இது இருக்க போகுது. இதில் ஜாயின் பண்ணி வெகு விரைவில் அரசு அதிகாரி ஆவதற்கு எங்களுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்கள்.